யதாப்தஸ்தரங்காः லயம் யாந்தி துங்காः ததைமா பதசந்நிதௌ சேவதாம் மே இதிவோர்மி பந்தீகி நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயே சரோஜே குஹந்தம். சமுத்திரக்கரையில் இருக்கா, திருச்செந்தூரில் போய் தரிசனம் பண்ணுவா, எல்லாருக்கும் தெரியும். சமுத்திரத்தில் ஏராளமான அலைகளெல்லாம் கிளம்புறது. அந்த அலைகளெல்லாம் எவ்வளோ முரட்டு அலையாக இருந்தாலும் சமுத்திரத்துக்கு நடுவில் வந்துட்டால் ரொம்ப பெரிய 15 அடி 20 அடிக்கு அலை கிளம்பும். அந்த அலையுடைய வேகம், அலையுடைய உயரம் எல்லாம் சமுத்திர கரையை நோக்கி வரக்கூடிய சமயத்தில் குறைஞ்சிட்டே வரும். கரையில் போதுன்னா அந்த அலை இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் அடங்கி போயிடுச்சு. எப்படி யதாப்தே ஸ்தரங்காக லயம்யாந்தி துங்காக, துங்காகனா ரொம்ப உயரமானது, தரங்காகனா அலைகள், உயரமான அலைகளெல்லாம் எப்படி கரையில் வரும்போது அடங்கி ஒடுங்கி போயிடுதோ லயம்யாந்தி ததைவா பத சந்நிதவும் சேவதாமே, என் சந்நிதியில் வந்து சேவிக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்தெல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய சோடு தெரியாமல் மறைஞ்சு போய்டுறது. ததைவா பத சந்நிதவும் சேவதாமே. அலையெல்லாம் நடு சமுதிரத்தில் போது பெருசாக கம்பீரமாக கிளம்புறது. கரைக்கு கிட்டக்க வர வர அலையுடைய வேகம், அலையுடைய உயரம் எல்லாம் குறைஞ்சி போய்டுறது. எப்படி அலையெல்லாம் சமனமாகிடும். கரையில் வந்து கரையை தாண்டி வராது, அலையானது கரையை தாண்டி வராது. அந்த மாதிரி பகவானுடைய சந்நிதியில் வந்துவிட்டால் ஆபத்தாக இருக்கக்கூடிய அலைகளெல்லாம் சமனமாகி ஆபத்தில்லாத ஒரு நிலையை அடைஞ்சிடலான்னு காட்டுறதுக்காக சமுத்திர தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை ஹிருதயமாக இருக்கக்கூடிய தாமரையில் சதா பாவையே ஹித் சரோஜே குஹந்தம். ஹிருதய குகையில் வாசம் பண்ணதுனால தான் அவனுக்கு குஹன்னு பேர். சதா பாவையே ஹித் சரோஜே குஹந்தம் அப்படின்னு 5வது ஸ்லோகம். இது ஆபத்தெல்லாம் கடந்து வந்துவிடலான்னா என்ன அர்த்தம்? நேத்திக்கோ முந்தானத்தோ வேற ஒரு கான்டெஸ்ட்டில் நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன். இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதி, மனசுக்கு வரக்கூடிய ஆதிகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல. உன்னுடைய ரூபம் மனசில் பிரகாசிக்கணும். அந்த ரூபத்துடைய அனுபவத்தில் எனக்கு வந்திருக்கக்கூடிய ஆதி வியாதிகளை நான் மறக்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் தான் கேட்டால் பட்டத்திலேன்னு ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணேன். பிரபூதாதி வியாதி பிரசபஜலித்தே மாமக ஹிருதி தொதீயம் தத்ரூபம் பரமசுக சித்ரூபமுதிஞாத் உதஞ்சத் ரோமாஞ்சः கலிதபகு ஹர்ஷः சுனிபஹ யதா விஸ்மர்யாசம் துருபசம பீடா பரிபவான். இதுதான் சூக்ஷ்மம். வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமங்களெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஆபத்தெல்லாம் கரைஞ்சி போயிட்டுருந்தா என்ன அர்த்தம்னா ஆபத்து இருக்க தான் இருக்கும். அகெயின் இட் இஸ் அன் எட்டர்னல் லா. பாபத்துடைய பலனாக ஆபத்து வருது, சிரமம் வருது. அந்த சிரமத்தை இருக்குன்னா சிம்பிளி விஷிட்டவே சிரமம் வராமல் இருக்கணும்னு சொன்னதுனால சிரமம் மறந்து போயிடாது. வரக்கூடாது வரதான் வரும். நீ என்ன பண்ண முடியும்? கொசு நிறைய இருக்குது. கொசு வராதேன்னு சொன்னால் வராமல் இருக்குமா? அது தூக்கத்தை கெடுக்க தான் கெடுக்கிறது. நீ என்ன பண்ணலாம்? ஒன்றும் அந்த கொசுவை விரட்டி அடிக்கும்படியாக ஏதாவது ஒரு அந்த சொருகிறதுக்கு ஏதோ ஒரு குட் நைட் ஏதோ ஒன்று வருதே, அது மாதிரி ஏதாவது சொருகலாம். இல்லை உடம்பு முழுக்க ஒரு ஓடோ மாதம் ஏதோ ஒன்று சில பேர் பூசிக்கிறா, உடம்பு முழுக்க பூசிக்கிறா அந்த கொசு கழி தெரியாமல் இருக்கிறதுக்கு. நீ உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் ரோட்டில் போனால் ஒரே சகதியாக இருக்குது, குப்பையாக இருக்குது, கல் இருக்குது, முள் இருக்குது, என்னதாமும் இருக்குது. தீபாவளி சமயத்தில் ஒரே நெருப்பாக கூட இருக்கும், தெரியாது. எங்கேயாவது அவன் வச்சுருப்பான், உன் மூஞ்சியில் வெடித்தாலும் வெடிச்சு விடலாம், அந்த பட்டாசாரத்தை வெடிச்சு விடலாம். போயிட்டு ஜாகிரதையாக தான் போகணும். நீ உலகத்தில் இருக்கக்கூடிய ரோடு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன்னு சொன்னால் சாத்தியமில்லை. நீ என்ன பண்ணலாம்? காலுக்கு ஒரு செருப்பு போட்டுக்கலாம். ஒன்றா கல் முள்ளும் தைக்காது. ஒன் காலம் ரட்சிக்கிறது தான் நீ வழி பண்ணிக்க முடியும். ஊரில் இருக்க கல்லே இல்லாமல் முள் எல்லாத்தையும் நான் பொறுக்கிட்டு இருக்கேன்னா ஜென்மா எத்தனை ஜென்மா இருந்தாலும் அது ஒன்றும் கிளியர் பண்ண முடியாது. ரோடை முழுக்க யூ கேன் நாட் கவர் இட் அண்ட் மேக் இட் சேஃப். யூ கேன் ஒன்லி என்ஷூர் தி சேஃப்டி ஆஃப் யுவர் ஓன் பர்சனல் பாடி, யுவர் ஃபீட். யூ கேன் என்ஷூர் தி சேஃப்டி. அதுக்கு செல்போ ஷூவோ இதை ஒன்று போட்டுக்கணும். அந்த மாதிரி இங்கே கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை வாழ்னான்னு தள்ள முடியல. ஏன்னா அது எட்டந்தல்லா. ஆனால் கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் பகவானுடைய ஸ்மரணம் என்ற ஜலத்துக்குள்ளே இந்த கஷ்டம் இருந்து கொடுத்துனா அந்த கஷ்டத்துடைய பாரம் தெரியாது. கொஞ்சம் வயசான வாழ்க்கை தான் அனுபவம் இருக்கும். எப்போவாவது ஒரு முறையாவது வாழ்க்கையில் கிணத்துலேருந்து ஜலம் இறச்சிருப்போம். கிராமங்களில் போகும்போது அந்த கிணத்துலேருந்து ஜலம் இறக்கிறது பார்த்திங்கன்னா குடத்தில் கயிறு கட்டிருக்கு. குடம் கிணத்துக்குள்ளே இருக்குது, ஜலத்துக்குள்ளே இருக்குது. அப்பவும் குடம் நிறைய ஜலம் இருக்குது. ஆனால் அப்போ பாரம் தெரியல. உள்ளே இருக்கக்கூடிய ஜலத்துக்கு அந்த வாட்டர் லெவலுக்கு மேலே குடம் வரவும் தான் பாரம் தெரிகிறது. ஒரு கையால் இழுக்க முடியல, 2 கையாலையும் இழுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய மனசு தான் குடம். மனசில் இருக்கக்கூடிய கவலை தான் குடத்தில் இருக்கக்கூடிய ஜலம். அந்த நீர் மட்டம்
கிணத்துல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலுக்கு தான் பகவானுடைய ஸ்மரணம். பகவத் ஸ்மரணம் என்ற ஜலத்துக்குள்ளே இந்த மனசாக இருக்கக்கூடிய குணம் உள்ளே முழுகி இருக்கிற மட்டும் பாரம் தெரியாது. பகவானை மறந்து வெளியில் வரும்போது தான் அந்த பாரம் ஒரு கையால் இழுக்க முடியல, 2 கையாலையும் சமப்பட்டு இந்த குடத்தை இழுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு வேறு பிரமாணமே தேவையில்லை. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசிப்படி அவளுக்கு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ், குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள். இந்த 2 மணி நேரம் இந்த மறந்து தானே உட்காந்துருக்கும். இதே மாதிரி 24 மணி நேரம் வந்துவிட்டோம்னா கவலையே இல்லையே. அதாவது யூ கேன் ஒன்லி ஃபயர் ப்ரூஃப் யுவர் செல்ஃப், யூ கேன் ஒன்லி சேவ்கார்ட் யுவர் செல்ஃப், யூ கேனாட் சேஞ்ச் தி வேர்ல்ட், யூ கேன் ஒன்லி அக்வயர் a God which will protect you against the vicissitudes of life. அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், ரோடில் எக்கச்சக்கமாக மேடு பள்ளங்கள் இருக்குது. நாம் ஒன்றும் மேடு பள்ளத்தில் ரோடை மாற்ற முடியாது. வாட் யூ கேன் டூ இஸ் ஹை எண்டு காராக நீ வாங்கினேனாக்க சஸ்பென்ஷன் என்ன இருந்ததுன்னா அந்த ஷாக்கை முழுக்க அந்த ஷாக் அப்சார்பர் வாங்கிக்கிறது உள்ளே உட்காந்து இருக்கக்கூடிய பிரபுவுக்கு ஷாக் தெரியாமல் இருக்குது. அது மாதிரி பகவானுடைய பக்திங்கிறது தி கிரேட்டஸ்ட் தி மோஸ்ட் எக்ஸலண்ட் ஷாக் அப்சார்பர் இன் லைஃப். வாழ்க்கையை மாற்ற முடியல. பாதையை ரோடாவது இந்த ரோடை ஏதோ பேத்து போட்டிருக்காங்கன்னா வேறு ஆல்டர்னேட் ரோடில் போகலாம், நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. கொஞ்சம் 1 கிலோமீட்டர் கூட டைம் ஆனாலும் பரவாயில்லை, ஒரு டிஸ்டன்ஸ் கூட ஆனாலும் பரவாயில்லை, ஸ்மூத் ரோடில் போகிறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. வாழ்க்கைங்கிற ரோடில் சாய்ஸே கிடையாது. உனக்குன்னு எந்த ரோடானது கஸ்டமைஸ் ஆகிருக்கோ அந்த ரோடில் போய் தான் ஆகணும், அந்த சுகதுக்கங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆல்டர்னேட் ரோடை சூஸ் பண்ணுறதுக்கு நோ சாய்ஸ் இன் தி மேட்டர் அட் ஆல். அதனால் ஒன்லி திங் தட் யூ கேன் டூ, யூ கேன் அக்வயர் எ குட் ஷாக் அப்சார்பர். பிராமணா பிறந்தவனுக்கு காயத்ரி தான் எல்லாத்தையும் விட பெரிய ஷாக் அப்சார்பர். நிறைய காயத்ரி ஜெபம் பண்ணால் இந்த காயத்ரி மாதா காயத்ரி தாயார், நாமெல்லாம் குழந்தைகள். அந்த காயத்ரி மாதாவுக்கு குழந்தைகள். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது when he is thrown in the midst of the road, அந்த மாதிரி ஒரு பெரிய கொலிஷன் மாதிரி வரக்கூடிய சமயத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்காக கீழே தள்ளப்படக்கூடிய சமயத்தில் அந்த காயத்ரி மாதா என்ன பண்ணுறா, இந்த குழந்தைய மார்போடு அணைச்சிருந்து இவனுக்கு ஆபத்து வராமல் அந்த இம்பேக்ட் முழுக்க அவள் வாங்கிக்கிறாள். எப்படி வாங்கிப்பேன்னா, அம்மாவையே திரும்பி பார்க்காம அம்மா விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற முடியும்? குழந்தை அம்மா மடியில் இருந்தால் தானே காப்பாற்ற முடியும். நீ காயத்ரி ரெகுலராக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆபத்து வரக்கூடிய சமயத்தில் அந்த காயத்ரி மாத்திரம் ரட்சிப்பேன். இந்த பக்தியும் அப்படி தான். அதனால் யதாப்தே ஸ்தரங்காக லயம் யாந்தி துங்காக ததைவாபத சந்நிதோ சேவதாமே இதீவோர்மி பங்கீகி நிருணாம் தர்ஷயந்தம் சதாபாவையே ஹித்சரோஜே குஹந்தம். கணத்தில் ஜலம் இறக்கிற பொழுது கணத்தில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்துக்கு கீழே அந்த குடம் இருக்கிற மட்டும் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்துடைய பாரம் தெரியறதில்லை. வெளியில் வந்தால் தான் பாரம் தெரிகிறது. ஒரு கையால் இழுக்க முடியல, 2 கையாலையும் இழுக்க வேண்டியிருக்கு. பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, ஒரு பெரிய ஒரு மரத்தை, ஒரு பீஸ் ஆஃப் டிம்பர் ஒரு ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால், 2மே ரிவரைன் ஸ்டேட்ஸாக இருந்துருக்கு, ரிவரைன் சிட்டிஸாக இருந்துருக்குனாக்க நதியில் ஒரு பெரிய யானையுடைய சகாயத்தோடு அந்த மரக்கட்டையை நதியில் இறக்கி விட்டுடுவா. அந்த கரண்ட்டில் அது மாட்டில் ஃப்ளோ ஆகி வரும். எந்த ஊரில் எடுத்துக்கணுமோ அங்கே ஒரு யானையை வச்சு எடுத்துக்கிடுவான். ஜலத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த கட்டையோடைய வெயிட்டே தெரியறதில்ல, ஈஸியாக முதந்து வருது. இது ரொம்ப ட்ரமேட்டிக்காக சுவாமி எனக்கு எடுத்து காட்டினார். எப்போது ஸ்கூலில் படித்த வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி, அதை தான் ரொம்ப ட்ரமேட்டிக்காக சுவாமி நிரூபணம் பண்ணி காட்டினார். 2015 பல இடங்களில் ஜனம் வந்து கொடுத்துருவோம். நம்மாத்துலேயும் ஒரு 7 அடி ஜனம் வந்து கொடுத்தோம். ராத்திரியாக என்ன தான் ஷிஃப்ட் பண்ண முடியுமோ மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணி, பெரிய ஃப்ரிட்ஜு 400 லிட்டருக்கு மேலே ஃப்ரிட்ஜு, தூக்க முடியாது. சாதாரணமாக ஒரு 4 பேர் இருக்கணும். இப்போ நம்ம மாதிரி இல்லை, 18-20 வயசில் இருந்தால் யுவாவாக தெம்பாக இருக்கிறவா ஒரு 4 பேர் இருந்தால் தான் சமப்பட்டு தூக்க முடியும், நகர்த்த முடியும். தூக்க வேணாம், நகர்த்துறதுக்கு. அன்றைக்கி ராத்திரி 2 மணிக்கு ஜல நடுவில் வேஷ்டியை வரைஞ்சி கட்டின்னு பார்த்தா சுண்டி வரப்பட்டால் 4 அடி அது மறந்து போகுது. அந்த ஃப்ரிட்ஜு 400 லிட்டர் ஃப்ரிட்ஜு சுண்டி வரப்பட்ட உடனே 4-5 அடிக்கு அது மாட்டில் மறந்து போகுது. அப்போ இப்போது ஸ்கூலில் படித்த அந்த சயின்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திருந்தேன் மறுபடியும். அது மாதிரி கனமானது ஜலத்துக்குள்ளே போயிட்டால் கனம் தெரியல. அதே மாதிரி கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் அவுட்புட் தாண்டி ஸ்பேஸில் போகிறபோது வெயிட்லெஸ்னஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட்லெஸ்னஸ் இன் ஸ்பேஸ். ஒன்று வந்து ஜலம், ஒன்று ஆகாசம். அதாவது பஞ்சபூதங்களில் 2 ஒரேடியாக கனத்தை லேசாக பண்ணுறது தான் சொல்லலாம். பூமியில் இருக்கிற மட்டும் அதுக்கு கனம் இருக்குது. ஜலத்தில் போனால் கனம் இல்லை.
நெருப்பு விட்டுருச்சுன்னா அடியோட சொரூபமே தெரியாமல் பஸ்மாக போயிடுறது இடமே இல்லை. அங்கே காற்று படித்தா தானாக அடிச்சுட்டு போயிடுறது. ஆகாசத்தில் போகிறபோது வெயிட்லெஸ்னஸ் இன் ஸ்பேஸ். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ். பஞ்சபூதங்களுடைய சம்பந்தத்தில் எந்தெந்த வஸ்துக்கு எப்படி இந்த வெயிட்டானது எப்படி மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பஞ்சபூதங்களையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியை யோகாபியாசத்தால் அடைஞ்சு விட்டாருன்னா அவருக்கு இந்த லகிமா கரிமா ரொம்ப பஞ்சபட லேசாக இருக்கக்கூடிய தன்னை பண்ணிக்கக்கூடிய சக்தி லகிமான்னு பேர். ரொம்ப மனுகரமாக பண்ணிக்கக்கூடிய சக்திக்கு கரிமான்னு பேர். இந்த சித்திகளெல்லாம் யோகாபியாசத்தால் வருது. இந்த இடத்துக்கே ஒரு யோகா சென்டர்னு பேர் போட்டிருக்கானோ, யோகாபியாசத்தால் இந்த லகிமா மகிமா இந்த சக்திகள்லாம் வருதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் மனசை போய் பறிகொடுத்துடாதேங்கிறது எச்சரிக்கப்படுறது சாஸ்திரம். இந்த விஷயங்களில் போய் யோக சக்திகள்கிட்ட போய் மனசை பறிகொடுத்துட்டாங்கன்னா பகவான் அடைகிறதுக்கு தாமதமாக போயிடும். நமக்கு இதெல்லாம் தேவை. இது எல்லாம் இன்சிடென்டலாக இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு முக்கிய லட்சியம் பகவான். இதை பட்டத்தை 95வது தசகத்தில் நாராயணிகத்தை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். தொன்னுடைய பிராப்திக்கு ஒன்று அடையாதற்கு இதெல்லாம் விரும்பமாக தாமதம் பண்ணக்கூடியதாக இருக்குது. சம்பிராப்தும் விதம்பாவகம் அகில விதம் நாதிரியே காமேகம் துவாமேவ ஆனந்தபூர்ணம் பவனபுரபதே பாகிமாம் சர்வதாபாது. அது மாதிரி முருகனுடைய சந்நிதியில் வரும்பொழுது அந்த ஆபத்தெல்லாம் எப்படி அலைகள் சமனமாகிடுறதோ கரையில் வரும்பொழுது அது மாதிரி ஆபத்தெல்லாம் சமனமாக பெறுவது. யதாப்தே ஸ்தரங்காக லயம்யாந்தி துங்காக. இல்லை, இதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வல் ஒன்று சொல்லணும். கோடி கோடி அப்படிங்கிற வார்த்தைக்கு 100 லட்சம் ஒரு கோடிங்கிற அரித்மெட்டிக்கல் வேல்யூ தான் நமக்கு தெரியும். பெரும்பாலும் நமக்கு அதான் தெரியும். கோடிங்கிறதுக்கு எல்லைன்னு ஒரு அர்த்தம். யாரோ ஒருத்தர் கிராமாந்தர வீடு வரிசையாக இருக்குது, ஒரு திண்ணையில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். வேறு ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். அதான் அந்த காலத்து திருஷ்டாந்தம். அப்போ ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் கேட்டுன்னு தான் போகணும். ஒரு விலாசம் கையில் வச்சுருக்கேன், இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். வந்தவருக்கு உபகாரம் பண்ணணும்னு இருக்குது. கிராமத்தில் உட்காந்து இருக்கக்கூடியவருக்கு, திண்ணையில் உட்காந்து இருக்கக்கூடியவருக்கு நேராக போய் இடத்த காட்டுறதுக்கு அவகாசம் இல்லை. நேராக கையை காட்டினார். நேராக போகும்போது அந்த தெருக்கோடியில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துலேருந்து இடது பக்கம் திரும்பினா 2வது வீடு ஏதோ ஒன்று. இது மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்தை சொன்னார். அப்போ கோடியில் தெரிகிறதுனா கடைசியில் கண் பார்வைக்கு எட்டின தூரத்தில் கடைசியில் இருக்கிறது கோடி, எல்லைன்னு அர்த்தம். அவதிகி சீமா கோடி இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சமான அர்த்த பதங்கள். அந்த மாதிரி ஆசைங்கிறது ஒரு அலை. சமுத்திர மத்தியில் கிளம்பக்கூடிய சம்சார சாகரத்தில் நடுவில் கிளம்பக்கூடிய அலை ஆசை. அதான் காமம். அந்த ஆசை அதுக்கு எது எல்லைன்னா சமுத்திரத்துடைய கரை தான். அந்த ஆசைங்கிற கரைக்கு சமுத்திரத்துடைய எல்லை தான் கரை. எந்த ஒரு அலையாக இருந்தாலும் கரையை தாண்டி சமுத்திரத்தை தோணக்கூடிய அலை கரையை தாண்டி வராது. இது பகவானுடைய நீதி. நதி கரை பிறந்து ஓடும், சமுத்திரம் சாகர சமயங்கிருத்துவா வேறாம் அதிவர்த்ததேன்னு வால்மீகியுடைய வாக்கு. அது ஒன்றும் கரையை தாண்டி சமுத்திரமானது வராது. எங்கேயோ விதிக்கு ஒரு விளக்காக ஒரு சுனாமி வந்துடுச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யக்கூடிய சமயத்தில் சமுத்திரம் கரை பிறந்து ஓடுறதா இருந்தால் இந்த திருவல்லிக்கேணியிலிருந்து வாசம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கரைக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம. அதனால் வாசம் பண்ண முடியுமா? சமுத்திரம் ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கரையை பிறண்டு ஓடாமல் இருக்குது. அந்த எல்லை அலைக்கு இருக்கக்கூடிய எல்லை கரை தான் எல்லை. அந்த மாதிரி ஆசைங்கிற அலைக்கு எது எல்லை? அம்பாளுடைய சரணம் தான் இல்லை. அம்பாள் சரணத்தில் ஒருத்தன் போய் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் ஆசையே இல்லை. அது மட்டும் ஆசை இருக்குது. அம்பாளை போய் அடைஞ்சவனுக்கு ஆசை இல்லை. காமங்களுக்கெல்லாம் எல்லையாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு காமகோட்டின்னு பேர். அம்பாளுக்கு சமத விஜய கோட்டி சாதகானந்தாட்டி மிருதுகுண பரிபேட்டி முக்கிய காதம்பவாட்டி மோகிதாஜாண்டகோட்டி பரமசிவ வதூட்டி பாதுமா காமகோட்டி. அம்பாளுக்கு காமகோட்டின்னு பேர். கோடிக்கணக்கான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவள்னு சாமானியமான அர்த்தம். ஆசைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம் காமகோட்டின்னு சொன்னாங்க. பராசக்தி புத்திரன்னு முந்தின ஸ்லோகத்தில் சொன்னாலும் அந்த அம்பாளுடைய புத்திரன் தானே இவர். அதனால் இவரை போய் அடைகிற பொழுது ஆசைகளும் முற்றுப்புள்ளி அடைகிறது,
ஆபத்தும் முற்றுப்புள்ளி அடைகிறது. விரும்பக்கூடியது ஆசை, வெறுப்பை கொடுக்கக்கூடியது ஆபத்து. விருப்பு வெறுப்பு ரெண்டும் விட்டு போயிடுறது. முருகனுடைய சரணத்தில் போய் சேர்கிற பொழுது தெர் இஸ் நோ டிசைர், தெர் இஸ் நோ அவர்ஷன். ராகம் துவேஷம் ரெண்டும் இல்லைங்கிறத காட்டல. இந்த டைரக்ட் மீனிங்க்கு தாண்டி போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டில் மீனிங்ஸ் எல்லாம் துணிக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, முருகனுடைய சரணத்தில் போய் சேரக்கூடியவனுக்கு ராகம்னு சொல்லக்கூடிய வெறுப்பு இல்லை, துவேஷம்னு சொல்லக்கூடிய வெறுப்பு இல்லைன்னு சொல்கிறத விட ராகத்வேஷங்களை எவன் விடுறானோ அவன் தான் முருகனுடைய சரணத்தில் போய் சேர முடியும். ஆசை இருக்கிற மட்டும், வெறுப்பு இருக்கிற மட்டும், விருப்பு இருக்கிற மட்டும் முருகன் போய் சேர முடியாது. அதை இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்டை கொஞ்சம் மாற்றி விட்டுணும். இங்கே போய் சேர்ந்ததுனால ஆபத்து சமனமாகுதுங்கிறது ஒரு பக்கத்தில், நீ பக்தி பண்ணால் சமனமாகுது ஆபத்துங்கிறது ஒரு பக்கம், வெறுப்பெல்லாம் விட்டு போகிறதுன்னு ஒரு அர்த்தம். வெறுப்பை விட்டால் தான் அவன்கிட்ட போய் சேர முடியுங்கிறது இன்னொரு ஆங்கிள் ஆஃப் பர்செப்ஷன், இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னாக்க யதாப்தேஸ்தரங்காக லயம் யாந்தி துங்கா ததைவ பதசந்நிதௌ சேவதாமே இதி ஓர்மி பங்கீஹி நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயே ஹிருத்ஸரோஜே குஹந்தம். எப்படி அலைகளெல்லாம் மோதக்கூடிய அலைகள்லாம் கரையில் வரும்போது அடங்கி போயிடுமோ, அந்த மாதிரி என் சந்நிதியில் வரவாளுக்கு ஆபத்தெல்லாம் சமனமாகுது அப்படின்னு காட்டக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நான் ஹிருதயத்தில் வச்சு ஹிருதயமாக இருக்கக்கூடிய தாமரையில் நான் தியானம் பண்ணுறேங்கிற ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில். ஹிருதயமாக இருக்கக்கூடிய தாமரையில் அந்த குகனை நான் ஹிருதயத்தில் தியானம் பண்ணுவேன் அப்படிங்கிற சதாபாவையே எப்போதும் தியானம் பண்ணோம். தியானம் ஏதோ ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு 23 மணி நேரம் 50 நிமிஷம் லௌகிகமான அப்படியே உழண்டே இருந்தால் அந்த தியானம் முழுக்க அப்படியே நல்லிஃபைட் ஆகிடும். தியானம் பதிக்கணும், அந்த ஸ்மரணமாகவே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமோ. அதான் சதாபாவையே அகமித்தேவ விபாவையே சதா அகமித்தேவ சதா விபாவையே பவானின்னு அம்பாள் மேலே ஒரு ஸ்லோகம் இருக்குது. பகவத் தியானங்கிறது எப்போதும் இருக்க வேண்டிய விஷயம். சதாபாவையே ஹிருத்ஸரோஜே குஹம் தம் அப்படின்னா. இந்த இன்னொரு சுவாரஸ்யம் என்னக்க, பெரும்பாலும் முருகனுடைய வாசஸ்தானங்கள்லாம் மலையில் இருக்குது. இந்த ஆறுபடை வீடுகள்லாம் பெரும்பாலும் மலைகளில் இருக்குது. ஒரே கரடுமுரடாக இருக்குது. மலைக்கு போகக்கூடிய பாதையே கரடுமுரடாக இருக்குது. மலையெல்லாம் கேட்கவே வேணாம், ஒரே கரடுமுரடாக இருக்குது. நீயும் பாலமுருகன் பால சுப்பிரமணியன் கரடுமுரடான ஒரு இடத்துல போய் ஏதோ உட்காந்துட்டேன், உன் கருணையால் உட்காந்துட்டேன். ஆனால் ஆஸ் அ பக்தா நான் பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய மென்மையான முருகன் போய் இந்த கடினமான இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறதாவது கஷ்டமாக இருக்குது. அதனால் உனக்கு மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு சரணமானது கொஞ்சம் கூட காயமாகாமல் கன்னி போகாமல் நான் மிருதுவாக உனக்கு ஒரு ஆசனம் தயார் பண்ணியிருக்கேன். அந்த மிருதுவாக பூ போல் இருக்கக்கூடிய ஆசனத்தில் வந்து நீ உட்கார்ந்தா போதும். அதான் என் ஹிருதயமாக இருக்கக்கூடிய தாமரை. தாமரைனா பூ போல் எப்போதுமே மிருதுவாக இருக்குமோ. சதா பயே ஹிருத்ஸரோஜே குஹந்தம். அந்த பின்னாடி சொல்ல போகிற மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் அடுத்த 6ஆவது ஸ்லோகத்தில் சொல்ல போகிற அந்த மலையில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ விசிராந்தி பண்ணிட்டு என்னுடைய இதயத்தில் கொஞ்சம் இல்லை எப்போதும் இங்கே இருக்கணும். உனக்கு வேணும்னு தோணித்தனா மலையில் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு வா, திரும்பி இங்கே வந்துடும். சதா பயே ஹிருத்ஸரோஜே குஹம். நாம் ஹிருதயத்தில் முருகனை தியானம் பண்ணால் ஆபத்தெல்லாம் தலைக்கு வரக்கூடிய தலப்பாகையோடு விலகுங்கிறது தான் தாத்பரியம். இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியத்தை கேட்டவா எல்லாருக்கும் சர்வாபத்து நிவர்த்தியாகி முருகனுடைய அனுகிரகத்தால் சர்வ சம்பத்தும் ஏற்படும்படியாக கலியுக வரலான முருகன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து இந்த 5ஆவது ஸ்லோகத்தோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு மேலே இந்த 6, 7, 8 சொல்லிட்டு 9ஆவது ஸ்லோகம் பாதாரவிந்த வர்ணனை ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதில் பகவான் கொண்டு போய் சேர்க்கணும்னு பிரார்த்தித்து இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். யதாப்தேஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ யதா அப்தேஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவ பதசந்நிதௌ சேவதாமே ததைவ பதசந்நிதௌ சேவதாமே இதி ஓர்மி பங்கீர்ணாம் தர்ஷயந்தம் இதி
विधर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा सदा भावये सदा भावये सदा भावये हृत्सरोजे गुहं तं सदा भावये तं भावये हृत्सरोजे गुहं तं भावये हृत्सरोजे गुहं तं